ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 133 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.75% பாசிட்டிவ்ல 18,070ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 299 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.74% பாசிட்டிவ்ல 40,873ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4th அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக 18,000 மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 5 monthsக்கு அப்புறமா மறுபடியும் 18,000 மார்க்கெட் டச் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அதுவே ஆல் டைம் ஹையை கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் 3% ஆர் 3.5% தான் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு யூஎஸோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்றத மார்க்கெட் கவனிக்கும். ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ மோஸ்ட்லி அந்த டேட்டான்றது ஃபேவராக வரும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இதை தாண்டி லாஸ்ட் 1 or 2 monthsல மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருக்கிறதும் ஓவரால் மார்க்கெட் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கு. ஓகே, அடுத்து நியூஸ் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்ன்ற கம்பெனிக்கு அரௌண்ட் 173 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்து இருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ், அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நார்தர்ன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் வந்து சில ரயில்வே ட்ராக்ஸ் டபுள் பண்ணுறதுக்கும் அண்ட் இபிசி மோடில், அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மோடில் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், சிக்னலிங் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த கான்ட்ராக்ட் ஆர்டர்ஸ்ன்றது ஜாயிண்ட் வெஞ்சரோட கொடுத்துருக்கிறதாவும் அண்ட் அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் இந்த ஜிபிடி இன்ஃப்ரான்ற கம்பெனிக்கு 51% ஷேர் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஓவரலாக இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து இப்படி 173 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்ததுனால இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% ரைஸ் ஆகி அப்பர் சைக்கிட்டோ ஹிட் பண்ணிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலே வந்து அரௌண்ட் 300 crores தான் இருக்கு. ஆனால் இந்த கம்பெனிக்கு சிங்கிள் ஆர்டரில் அரௌண்ட் 173 crores வர்த்துள்ள கான்ட்ராக்ட் வந்திருக்கிறதுன்றது பாசிட்டிவ் அப்டேட்டாகவே இருக்கு. அடுத்து வேதாந்தாவோட அப்டேட்டை பார்க்கலாம். அனில் அகர்வாலோட வேதாந்தா கம்பெனியும் தைவானுக்கு சேர்ந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனியும் சேர்ந்து குஜராத்தில் செமிகண்டக்டர் பிளான்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு குஜராத் கவர்மெண்ட்டோட MOU சைன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட்ல இந்த கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட 1.54 lakh crores இன்வெஸ்ட் பண்ண போகிறதாவும் அண்ட் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ன்றது அடுத்த 4-5 yearsலேயே வந்து பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்தியாவோட ஆத்ம நிர்பார் சிலிகான் வேலி, அதாவது இந்தியாவோட சுயசார்பு சிலிகான் வேலியோட ட்ரீமை ரியாலிட்டி கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் செக்டாரில் அரௌண்ட் 76,000 crore இன்சென்டிவை கொடுக்கறதுக்கு PLI ஸ்கீம், அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த PLI ஸ்கீமையும் தாண்டி குஜராத் கவர்மெண்ட் வந்து இந்த பிளான்ட்டுக்கு சீப்பர் எலக்ட்ரிசிட்டியை கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்னால செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்றதுலயே இப்போ இந்தியா தான் 4th கண்ட்ரியா மாறி இருக்குன்னு சொல்லலாம். இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு வேதாந்தாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வேதாந்தாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.66% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து DCB பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ICICI செக்யூரிட்டிஸ் வந்து DCB பேங்க்குக்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை முன்னாடி கொடுத்த 130 rupeesல இருந்து 145 rupeesக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் வந்து கிரெடிட் க்ரோத்தோட ரிவைவல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும் அண்ட் இதனால ஸ்டாக் வந்து ரீரேட்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 3 yearsல கார்பரேட்டோட லோன்ஸை கம்மி பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் அண்ட் பேண்டமிக் சுச்சுவேஷன்னாலையும் கிரெடிட் க்ரோத்ன்றது லாஸ்ட் 3 yearsல ரொம்பவே கம்மியாக இருந்ததாகவும் ஆனால் இப்போ வந்து கம்பெனியோட நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸோட அடிஷன் அண்ட் முக்கியமாக கிரெடிட் க்ரோத்தோட ரிவைவல் தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனாலையும் கம்பெனியோட ஸ்டாக் வந்து பொட்டன்ஷியலாக ரீரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் DCB பேங்கோட லோன் க்ரோத்ன்றது அடுத்த 2 yearsல அரௌண்ட் 18% CAGRல க்ரோ ஆகும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் ரீசன்ஸ்னால ICICI செக்யூரிட்டிஸ் வந்து DCB பேங்க்குக்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 130ல இருந்து 145 rupeesக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு DCB பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே DCB பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.45% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டிக்ஸான் டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டிக்ஸான் டெக்னாலஜிஸோட சப்சிடரி கம்பெனியான பேட்ஜெட் எலக்ட்ரானிக்ஸுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து PLI ஸ்கீமோட இன்சென்டிவ்ஸை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்ரூவல் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு PLI ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த PLI ஸ்கீமில் 16 கம்பெனிஸ் வந்து அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க. அண்ட் அந்த 16 கம்பெனிஸில் இந்த டிக்ஸானோட சப்சிடரி கம்பெனியான பேட்ஜெட் எலக்ட்ரானிக்ஸும் ஒரு கம்பெனி. அண்ட் இப்போ கவர்மெண்ட் வந்து
அந்த PLI ஸ்கீமோட இன்சென்டிவ்ஸை டிஸ்பர்ஸ் பண்றதில்ல 16 கம்பெனிஸ்லயே ஃபர்ஸ்ட் கம்பெனியா பேட்ஜெட்டுக்கு 53.28 crores டிஸ்பர்ஸ் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டிக்சன் டெக்னாலஜிஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டிக்சன் டெக்னாலஜிஸோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.24% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸோட டோல் கலெக்ஷன்ன்றது இந்த ஆகஸ்ட் மந்த்ல போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் 35% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மந்த்ல உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா அரௌண்ட் 336 crores வந்து டோல் கலெக்ஷன்ஸா வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே போன வருஷம் இதே ஆகஸ்ட் மந்த்ல அது அரௌண்ட் 249 crores இருந்திருக்கு. ஸோ இப்படி போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 35% அதிகமாக இருக்குது. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 5% அதிகமாக இருக்குது. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே IRB இன்ஃப்ராவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.66% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து NDTVயோட அப்டேட்டை பார்க்கலாம். NDTV வந்து SAT அதாவது செக்யூரிட்டிஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் அவங்க மேலே போட்ட 10 lakhs பெனால்ட்டியை பே பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி NDTVயோட ஃபவுண்டர் அண்ட் ப்ரமோட்டர் வந்து லோன் எடுத்ததை டிஸ்க்ளோஸ் பண்ணாததுனால அவங்க மேல் கேஸ் இருந்தது. ஸோ அதில் செக்யூரிட்டிஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 crore பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா 5 crore இருந்து 10 லட்சத்துக்கு அந்த பெனால்ட்டியை ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த 10 லட்சம் பெனால்ட்டியை NDTV வந்து பே பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் NDTV ரிலேட்டடாக இன்னொரு அப்டேட்டும் இருக்கு. அதாவது விஸ்வ பிரதான் கமர்ஷியல் பிரைவேட்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்த வாரண்ட்ஸ் எக்ஸைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் NDTVயோட ஃபவுண்டர் அண்ட் ப்ரமோட்டர் கம்பெனியான RRPR ஹோல்டிங்ஸ் வந்து அவங்க மேலே செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் பேன் இருக்கிறதுனால அந்த வாரண்ட் எக்ஸைஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த வாரண்ட்டை அந்த VPCLன்ற கம்பெனிக்கு ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது ரிலேட்டடாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டையும் கிளாரிஃபிகேஷனை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து VPCLக்கு சார்பாக அந்த வாரண்ட் ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ணுறதில்ல அந்த RRPR ஹோல்டிங்ஸ்ன்ற கம்பெனிக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு கிளாரிஃபை பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அதானி குரூப் வந்து NDTV அக்வயர் பண்ணுறதுல ஓரளவுக்கு தடங்கள் போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஓவரால் அப்டேட்னால இன்னைக்கு NDTVயோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே NDTVயோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5% ரைஸ் ஆகி அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து விண்ட்ஃபால் டேக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்டை பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து விண்ட்ஃபால் டேக்ஸை எவ்ரி 14 days வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து செப்டம்பர் 1 வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போ கவர்மெண்ட் மறுபடியும் ஃபியூ டேஸில் ரிவைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த விண்ட்ஃபால் டேக்ஸை இந்த வாட்டி கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்கன்ற மாதிரி சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் கம்மியாயிட்டு இருக்கிறதுனால விண்ட்ஃபால் டேக்ஸஸையும் கம்மி பண்ணுவாங்கன்ற மாதிரி சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி விண்ட்ஃபால் டேக்ஸை குறைக்கிறப்போ அது ONGC அண்ட் முக்கியமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட பொசிஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 53,585 rupeesல இருக்கு. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் வேற எந்த ஒரு புது பொசிஷனும் ஆட் பண்ணிக்கல. அண்ட் இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் நோ இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் நோ இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 ஆர் 17,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருந்தாலும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் இருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,500 18,500 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனவே அடுத்தடுத்து நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும்.
அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் விண்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.